நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல் நான் விசுவாசமாக இருக்குனா இல்லையான்னு எங்கள் தொண்டர்களுக்கு தெரியும், எங்கள் தலைமைக்கு தெரியும். நான் அவரு கேட்குறேன், அதிமுகவில் விசுவாசமாக இருக்காரா? அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமாக இருக்காரா? அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு? எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவங்க ரெண்டு பற்றியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல. எம்ஜிஆரை பற்றி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி அவர் தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி, அபராதம் கட்டியவர், சிறை தண்டனை அனுபவித்தன்னு பேசினாங்கல்ல. அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா? அவர் விசுவாசமாக இருக்கார் அந்த கட்சிக்கு? முதல்ல அதிமுகவுக்கு அவர் விசுவாசமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிட்டோம். எங்கள் கட்சியை பற்றி பேசுறதுக்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது. நாங்கள் ஒன்றையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல. எங்களை அங்கீகரிக்கிறார்கள், எங்கள் பணி மேலே வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க. நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க. அதை நாங்கள் எப்படி கட்சியை நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும்.